உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வெற்றிலை தீபம் ஏற்றினால் நமக்கு ஏதாவது பலன் உண்டா என்ன? வெற்றிலை என்பது சாதாரண ஒரு இலை அல்ல. அது வெற்றியை தரக்கூடிய இலை என்பதால் தான் அதனை வெற்றிலை என்கிறோம். நமது எல்லா பண்டிகை காலத்திலும் சுபகாரிய முகூர்த்தங்களிலும் முன்னிற்பது வெற்றிலை தான். வெற்றிலையும் 2 வாழைப்பழமும் வைத்து தான் நம் எந்த காரியத்தையுமே ஆரம்பிக்கிறோம். வழிபடுவதற்கு விதவிதமான பட்சணங்கள் இருந்தாலும் 2 வெற்றிலையும் ஒரு பாக்கும் வைத்து தான் நாம் அந்த வழிபாட்டினை ஆரம்பிக்கிறோம். சுபகாரிய நிகழ்ச்சி என்றால் கூட 2 வெற்றிலையை வைத்து தான் நாம் எந்த காரியமும் ஆரம்பிப்போம். ஏனென்றால் நம் ஆரம்பிக்கும் காரியமோ அல்லது நம் வழிபடும் பக்தியோ வெற்றிலை இல்லாமல் அது வெற்றி வராது. அதே சமயம் ஒரு நாளில் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதை தான் ஓரை என்று கணக்கிடுவோம். முக்கியமாக செவ்வாய் ஓரை என்பது கடன்களை தீர்த்து தரக்கூடிய ஓரையாகும். செவ்வாய் ஓரையில் நாம் கடன்களை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரே ₹1 எடுத்து வைத்தோமானால் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் மலமளவென தீர்வதை நாம் காண்போம். பெருமானுக்கே உரித்தான செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாட்டில் செவ்வாய் ஓரையை தேர்ந்தெடுத்து அந்த ஓரையில் 6 வெற்றிலையை நன்றாக கழுவி அதற்கு சந்தனம் குங்குமமிட்டு அதன் காம்பினை கிள்ளி அந்த வெற்றிலையை ஒரு தட்டில் மயில் தோகை போல் பரப்பி அதில் ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கின் தத்துவம் என்னவென்றால் பூதங்களை நாம் சங்கமித்து ஏற்றுவதுதான் அகல் விளக்கு. ஏனென்றால் அகலில் மண் கலக்கப்படுகிறது, நீர் கலக்கப்படுகிறது. அதன் பிறகு அதில் நாம் திரி வைத்து நெய் ஊற்றி ஏற்றும்போது நெருப்பு, ஆகாயம் என அந்த அகல் விளக்கில் பஞ்சபூதங்கள் சங்கமிக்கின்றன. ஆக அந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிலையில் நம் பஞ்சபூதங்களின் சக்தியை உள்ளடக்கிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி நாம் விளக்கேற்றும் போது நமது எண்ணங்களுக்கு அந்த நேரமும் அந்த சக்தி வாய்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும். நமது எண்ணங்களுக்கு சக்தி கூடும். ஆகவே நாம் நினைத்த காரியம் அவ்வாறே நடைபெறும். தீபம் ஏற்றும்போது வெற்றிலையின் காம்பை கீழே சொன்னேன் அல்லவா, அந்த காம்பை எல்லாம் எடுத்து அந்த நெய்க்குள் போட்டு அந்த திரியை ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஏற்றினார் முருகப்பெருமானின் அருளோடு பஞ்சபூதங்களின் துணையோடு அந்த நேரங்களின் செவ்வாய் ஓரையின் சக்தியோடு நீங்கள் நினைத்த காரியம், உங்களுக்கு இருக்கும் தடைகள், முக்கியமாக கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இது எல்லாமே தீரும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்ற பதிகங்கள் உங்களுக்கு தெரிந்தால் பாராயணம் செய்யலாம். அல்லது ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ இந்த தாரக மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 9 முறை முதல் அதிகபட்சமாக 108 முறை உச்சரித்து அந்த நேரத்தை, செவ்வாய் ஓரை நேரத்தை, பொதுவாக செவ்வாய் ஓரை என்பது காலையில் 6லிருந்து 7 மணி வரை, மதியம் 1லிருந்து 2 மணி வரை, இரவு 8லிருந்து 9 மணி வரை. ஆக செவ்வாய்க்கிழமையில் 3 மணி நேரம் இருக்கிறது. இந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமான நேரம் எதுவோ அதனை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேரத்தில் முருகரை நினைத்து அவருக்கு வழிபாடு செய்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி அவருக்கு உண்டான பாடல்களை பாடி மனதார அமர்ந்து உங்கள் தேவையை, நியாயமான கோரிக்கையை உங்கள் மன அமைதியோடு திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். முருகர் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள்வார். இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் 6 வாரங்கள் தொடர்ந்து ஏற்றுங்கள். 6 செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றத்தை உணர்வீர்கள். இதில் சில பேர், நான் பல வாரமாக இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு வரேன், ஆனால் எனக்கு பலனே கிட்டலை, எனக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு முக்கியமான முதன்மையான காரணம் என்னென்னா, குறிப்பிட்ட இந்த வெற்றிலை தீபம்ன்றது ஒரு பரிகாரம். உங்கள் கிரக நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலோ அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம். சில பேருக்கு இந்த பரிகாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத கிரக நிலையில் ஏதாவது தவறு இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வெற்றிலை தீபம் கொஞ்சம் மகத்துவம் கம்மியாக இருக்கும். பொதுப்படையாக வேண்டுறவங்க இந்த வெற்றிலை தீபத்தை
வச்சு தாராளமாக வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட கஷ்டத்துக்காகவோ இல்லை சிரமத்துக்காகவோ வேண்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை காட்டி கிரகநிலையை பார்த்து அதுக்கேற்ற பரிகாரம் இதுதானா அப்படின்றத சரி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஏற்றுறது நல்லது. ஏன்னா இதை விட மிகச்சிறந்த பரிகாரமெல்லாம் உங்கள் கிரகநிலைக்கு ஏற்றாற் போல் அமைவது உண்டு. அதனால் இந்த வெற்றிலை தீபம் எல்லாரும் ஏற்றலாம். ஆனால் எல்லாருக்கும் பலன் தருமான ஒரு சில பேருக்கு கிரகநிலையை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதனால் அதை நீங்கள் அலசி ஆராய்வது ரொம்ப நல்லது. சிலருக்கு நான் இத்தனை காலம் ஏற்றி கூட எனக்கு எந்த பயனும் இல்லையே என்ற யோசனை வரும். ஆனால் அது அப்படி இல்லை. சில சமயம் உங்கள் கர்ம வினைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பலன் கிட்டுவது சிறிது தாமதமாகும். அச்சமயத்தில் கண்களுக்கு தெரியாமலேயே அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெற்றி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். அதனால் பொறுமையும் மன அமைதியும் முருகன் மேல் உள்ள பக்தியும் மிக மிக அவசியம். ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இந்த செவ்வாய் ஓரையானதின் முக்கியமான சக்தி என்னவென்றால் நமக்கு இருக்கும் கடன் தொல்லைகளை தீர்த்து தரும். அதுதான் முக்கியமான சக்தி. ஆகவே உங்களுக்கு மிக கஷ்டமான நிலையில் கடன்கள் இருக்கிறதென்றால் இந்த செவ்வாய்க்கிழமை ஓரை வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். அந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வெகு சீக்கிரத்திலேயே நீங்கள் கடன்களே இல்லாதவர்கள் ஆகுவீர்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் சரணாகதி என்று உங்களை சமர்ப்பியுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.